ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனையும் வீராவை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் படுக்கிறதுக்காக வரும்போது அப்போ மாறன் வீரா சொல்கிறாங்க, வீரா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டே கேட்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, காலையில் நீ காலேஜுக்கு வந்தேல, அப்போ நீ எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா, உன்னை பார்க்கும்போது எனக்கு முத்தம் கொடுக்கலாம் போல் இருந்துச்சு அப்படிங்கும்போது உடனே வீரா முறைச்சி பார்க்குறாங்க. சரி உடனே நீ உன்னுடைய இதெல்லாம் ஆரம்பிச்சிடாத, சரி இப்போ போல நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம பேச ஆரம்பிக்கலாமா அப்படிங்கவும், என்னடா நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வீரா கேட்கும்போது, இங்கே பாரு, நீ டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்டிருக்கிற, அது வேணும்னா நான் சொன்ன மாதிரிலாம் நீ நடந்துக்கிடணும் அப்படிங்கவும் உடனே வீராவும் வேற என்ன பண்ணுறதுக்கு, இவன் பண்ணுறதெல்லாம் சகிச்சு தான் தொலைய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வீரா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாறன் சிரிச்சுக்கிட்டே அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. வீராவும் வேற வழி இல்லாமல் அதுக்கு பதில சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது வீரா தூங்கிடுறாங்க. அடுத்து என்னது ஒரு அடக்கத்தையும் கலந்துக்கிட்டு மாறன் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஓஹோ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆனதுமே கார்த்தி மொட்டை மாடியில் நின்று எதையோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கே வள்ளி வராங்க. வந்ததுமே பார்க்குறாங்க கார்த்தி காஃபி கூட குடிக்காமல் எதையோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னது இவன் எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லைத்த ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. காஃபி கூட குடிக்காமல் எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லவும் அப்போ கரெக்டாக கண்மணி வந்துருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்ல, அப்பா தானே எனக்கு எல்லாமே செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணினாரு, அது இப்போ கொஞ்சம் லாஸில் போயிட்டுருக்குது. சொல்ல போனாக்கி அதில் வேலை பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி சம்பளம் கூட எனக்கு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதை டெவலப் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது. அதுதான் என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படிங்கும் போது, இவ்வளோ தானடா, இதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறியா, உங்கள் அப்பா யாருக்காக சம்பாதிச்சிட்ருக்காரு, எல்லாமே உங்களுக்காக தானே, இதனால தானே எல்லாருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்காரு. சொல்ல போனாக்கி பிஸ்னஸ்னால் லாபமும் வரும் நஷ்டமும் வரும். நஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் சுகமாக இருந்துடக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணணும். நீ உங்கள் அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு, கண்டிப்பாக உனக்கு எல்லா விதத்துலேயும் உனக்கு உதவி செய்வார் அப்படிங்க. உடனே கார்த்தியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளி சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அப்போ கண்மணி பார்க்குறாங்க. கார்த்தி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லட்டும் அப்படிங்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு கார்த்தி முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். சொல்ல போனாக்கி பிஸ்னஸில் லாபமோ நஷ்டமோ நீ தானே எல்லாம் செய்துட்ருக்கிற, அப்போ அது நீ மட்டும் தான் பார்த்துக்கணும். இதை போய் நீ உங்கள் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது. நீ நஷ்டத்தில் இப்போ போகுதுன்னா அது எப்படி லாபமாக கொண்டுட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டு அது நீ தான் ஏற்றுக்கிடணுமே தவிர இதுக்காக உங்கள் அப்பாட்ட போய் நீ ரூபாலாம் கேட்டுட்ருக்கூடாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கார்த்திக்கு கோவம் வந்துடுது. ஆமாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் ஏதாவது ஐடியா கேட்டேன்னா என்ன, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வள்ளி இதை பார்த்துட்டு ஓடி வராங்க. ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிடாதீங்க அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க, நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டிலேருந்து வந்தவங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும், அது இல்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. உங்கள் வேலை எது உண்டோ அதை பார்த்துட்டு போங்க. எங்கள் அப்பா கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கண்மணி அழுதுகிட்டு போகிறாங்க. உடனே வள்ளி சொல்கிறாங்க, ஏன்டா இப்போ நீ அவகிட்ட இப்படி பேசின, இப்போ இந்த பிரச்சனையை பெருசாகிக்கிறவாள், ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது, என்ன தெரியுங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரிக்கு பேசணும், சொல்ல பண்ணாக்கி அப்பாவும் அண்ணனும் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் இவங்க யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே ராகவ் வராங்க. என்ன கண்மணி என்ன ஆச்சுது, திரும்பவும் மாறன் உன்னை ஏதாவது திட்டினாலும் அப்படிங்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்களுக்கும் மாறனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுது, இப்போ என்னென்னா கார்த்தி இந்த மாதிரிக்கு என்னை பேசிட்டேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ராகவ் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் அப்படி என்னங்க நான் தப்பாக பேசிட்டேன், சொல்ல போனாக்கி நான் உனக்கு ஒரு அண்ணி தானே, அந்த இதில் தானே நான் பேசினேன், நான் ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவதாங்க, அதுக்காக என்னை இந்த அளவுக்கு நான் அவமானப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அளவும் இதை பார்த்ததுமே ராகவ் அங்கேருந்து ஓடி வராங்க. கார்த்தி கார்த்தி அப்படின்னு கூப்பிடவும் அப்போ கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க சத்தம் கேட்டு அவங்க வள்ளியும் ஓடி வராங்க. என்னடா அப்படின்னு கேட்கும்போது அந்த கார்த்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா கார்த்தி இங்கே தான் இருந்தா அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தியும் வந்துருந்தாங்க. உடனே ராகவ் சொல்கிறாங்க, ஆமாம் நீ கண்மணி கிட்ட என்ன பேசுன, உனக்கு அவள் என்ன சொன்னா, தப்பாக எதுவும் சொல்லலைல்ல, சொல்ல போனாக்கி அவள் உனக்கு யார் அப்படிங்கும்போது, உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும், ஏன் பொண்டாட்டி இருக்கட்டும் உனக்கு யார் அப்படிங்கும்போது, எனக்கு அண்ணி
கேள்விங்கிறாங்க. அண்ணி சொன்னா நீ கேட்டுக்க மாட்டியா என்ன? அவன் ஒன்றும் தப்பாக பேசல, எதுக்காக இந்த மாதிரி பேசின, ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கவும் உடனே காத்து சொல்கிறாங்க. அப்படிலாம் கேட்க முடியாது, எனக்கு ஒன்றும் அவங்க அட்வைஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க அடிக்கிறதுக்காக வரும்போது என்னை அடிக்க போறியா அப்படின்னு கேட்கவும் அப்போ வள்ளி வந்து தடுக்கிறதுக்காக வராங்க. இவங்க சத்தம் கேட்டு மாறன், வீரா, ராமச்சந்திரன் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ இங்கே கலாட்டா நடக்கிறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து கண்மணி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் உடனே என்ன ஆச்சுமா சொல்லு அப்படிங்கும்போது கண்மணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே மாறனுக்கும் வீராவுக்கும் தெரிஞ்சிருது, கண்மணி ஏதோ ஒரு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அப்போ ராமச்சந்திரன் கிட்ட கண்மணி இந்த மாதிரிலாம் சொல்லவும் ராமச்சந்திரனோட கோவம் வந்து கார்த்தி பங்கு திரும்புகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. ராமச்சந்திரன் வந்து கார்த்தி மீது கோவப்படுவாங்களா, அப்படி இல்லைன்னா கண்மணி வந்து எதுக்காக அந்த சின்ன பிரச்சனையை பெருசாக்குனா, அவன் வந்து பிஸ்னஸ் பற்றி இந்த மாதிரி கேட்குறதா இருந்தால் என்கிட்ட தானே கேட்க முடியும், நீ எதுக்காக இப்படி பேசுன அப்படின்னு கண்மணியை வந்து அவங்க திட்டுவாங்களா, ராமச்சந்திரன் என்ன மாதிரி கருத்து முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முன்னோடி சந்திப்போம்.